உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். தற்போதைய அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஈரோடு மாவட்டம் கந்தன் பட்டறை பகுதிகளை காவிரி ஆற்று வெள்ளம் சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை வெளியாகியிருக்கிறது. அது குறித்தான அண்மைச் செய்தி. வீடுகளை காவிரி ஆற்று வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. காவிரி கரை புரள்வதால் ஈரோடு மாவட்டம் பவானி கந்தன் பட்டறை பகுதிகளை ஆற்று வெள்ளம் சூழ்ந்திருக்கக்கூடிய நிலையில் விவரங்களை செய்தியாளர் கந்தன் வழங்க நாம் கேட்கலாம். கந்தன், மேலும் விவரம். வணக்கம் சாம். ஈரோடு மாவட்டம் பவானி நகராட்சிக்கு உட்பட்ட கந்தன் பட்டறையில் சுமார் 40 குடியிருப்புகள் கட்டி குடியிருப்பு வாசிகள் வசித்து வருகின்றனர். அவர்களுக்கு அவ்வப்போது மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கும் பொழுது அவர்களின் வீடுகளை தொட்டும் மூழ்கியும் செல்வது வழக்கம். அதே போல் தற்போது மேட்டூர் அணையிலிருந்து வினாடிக்கு 1 லட்சம் கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டு வரும் நிலையில் கந்தன் பட்டறையில் உள்ள குடியிருப்பு வாசிகளின் வீடுகளை வெள்ளம் தற்போது சூழ்ந்து வருகிறது. அவர்கள் சூழ்ந்து வந்த நிலையிலும் அவர்கள் அங்கேயே வசித்து வருகின்றனர். அதே போல் குடியிருப்பு வாசிகளில் ஒரு சிலர் அரசு ஒதுக்கிய தொகுப்பு வீடுகளுக்கு சென்றுள்ளதாகவும், ஒரு சிலர் வெளியூரில் மீன்பிடிப்பு தொழிலுக்காக சென்றுள்ளதாகவும், தற்பொழுது 10 குடும்பத்தினர் அங்கு வசித்து வருவதாகவும் குடியிருப்பு வாசி ஒருவர் தகவல் தெரிவித்துள்ளார். அதே போல் தாங்கள் வளர்த்து வந்த ஆடு, கோழி, குதிரை போன்ற வளர்ப்பு பிராணிகளை குடியிருப்பு வாசிகள் ஒவ்வொருவராக தற்போது அங்கிருந்து வெளியே அப்புறப்படுத்தி வருகின்றனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி கண்ணன். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.